தமிழ்நாடு அதே வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் எங்களது கழகத் தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து முனைப்பாக இருந்து வருகிறது. இந்த வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து இதே அற்புதமான உச்சியை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்பட வேண்டும் என்றால், செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மிக அவசியம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கனெக்டிவிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கீ ஃபார் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை, இந்தியாவில் எந்த மாநிலமும் காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கண்டது. இந்தியா வியந்து பார்த்தது. நம்பர் 1 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று இந்தியாவே வியந்து பார்த்தது. தமிழ்நாடு எப்படி இந்த வளர்ச்சியெல்லாம் கொடுக்குது என்று நம்மிடம் கற்றுக்கொண்டு மற்ற மாநிலங்கள்லாம் அதை செயல்படுத்த துவங்கினார்கள். அதற்கு காரணம் துரிதமான திட்டமிடல், சரியான திட்டமிடல், துரிதமான கிளியரன்சஸ் எல்லாமே. அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் க்ரோத், ரோட்ஸ், போர்ட்ஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதில் முக்கியமான ஒரு திட்டம் போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாருக்கும் நல்லா தெரியும். துறைமுகங்கள், அதே போல் நம்ம கப்பல் போக்குவரத்தும் சரி, விமான போக்குவரத்தும் சரி, தரைவழி போக்குவரத்தும் சரி, அனைத்தும் சரியாக இருந்தால்தான் தயாரிக்கப்படும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் போர்ட்ஸுக்கு சென்றடையும், உலகமெங்கும் அது சென்றடையும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சரியாக இருக்கணுன்றதில் திராவிட நாயகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். இதில் மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்குறதுனா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு நீண்ட நெடிய கால மிக சரியான முறையில் பல இடங்களை பார்த்து பொருளாதார வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு ட்ராப் செய்துள்ளது, கைவிட்டு விட்டது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, நான் தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லலை, ஒட்ட வளர்ச்சி, இன்ஃபேக்ட் டூரிசமுக்கெல்லாம் பெரிய அடி. நீங்கள் டூரிசமுக்கு, சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி இது. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருப்பது உண்மையாகவே சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சுருக்கோம். எனக்கு அதோடய வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்போ இருந்த இந்த இப்பவும் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். ஏன் உங்களுக்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் தேவை? முதல்ல சென்னை ஏர்போர்ட்டில் இன்னைக்கு கெப்பாசிட்டி 35 மில்லியன் கெப்பாசிட்டி பர் ஆனம். ஒரு வருடத்திற்கு 35 மில்லியன், கிட்ட 3.5 கோடி பேசஞ்சர்ஸ் போகும் அளவுக்கு கெப்பாசிட்டி இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்னை மீனமாக்கம் விமான நிலையத்தில். இதில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அது 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவாக வரப்போகுது, T5லேருந்து, டெர்மினல் 5லேருந்து வரப்போகுதுன்னெலாம் சொல்கிறார். ஆனால் நாங்கள் $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருந்த திராவிட நாயகன் அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050, 45, 50 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும், குறைந்தபட்சம். இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்கை சென்னை விமான நிலையம் இந்த 28லே முடிஞ்சிடும். 28லே கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனமகத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறைகளை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும்.